நமக்கு ஆக்சிஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான தேவைப்படுற விஷயத்தில் ஆக்சிஜனும் இருக்குது. பட் ஆக்சிஜனால் உலகத்தில் இருக்க நிறைய உயிரினம் இறந்து போச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எப்படி ஆக்சிஜன் பல உயிரினங்கள் அழியறதுக்கு காரணமாக இருந்தது? வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். சுமார் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அரக்கேனியான் காலம்னு சொல்லப்படுறப்போ 2-3% மட்டும்தான் பூமியில் நிலப்பரப்பு இருந்துச்சு. ரிமைனிங் இருந்த எல்லா பகுதிகளும் கடலால் சூழப்பட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த கடல் தண்ணீரில் நிறைய இரும்பு துகள்கள் இருந்துச்சு. இந்த இரும்பு துகள்கள் நிறைய இருந்ததால் கடல் பார்க்க நீல நிறத்தில் இல்லாமல் பச்சை நிறத்தில் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இரும்புலாம் துருப்பிடிக்கும். அப்போ கடலில் இருந்த இரும்பு துகள்கள்லாம் துருப்பிடிச்சிருந்ததால் கடல் பச்சை நிறத்தில் இருந்துச்சு. பட் நீங்கள் யோசிப்பீங்க, துருப்பிடிச்சா இரும்புலாம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும், எப்படி பச்சை நிறத்தில் இருக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு துருப்பிடிச்சா பழுப்பு நிறத்தில் மாறுறதுக்கு ஆக்சிஜனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆர்கியன் பீரியடில் ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியாக இருந்ததால் கடலில் இருந்த இரும்புலாம் பழுப்பு நிறத்தில் மாற முடியாமல் பச்சை நிறத்தில் இருந்துச்சு. அப்போ கடலில் இருந்த இரும்புலாம் ஆக்சிஜன் இல்லாததால் கடலில் இருந்த சில கெமிக்கல் கூட, எக்ஸாம்பிள் ஹைட்ராக்சைட், சல்ஃபர், குளோரின் கூட மிக்ஸ் ஆனதால் பச்சை நிறத்தில் இருந்துச்சு. அண்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் மோஸ்ட்டாக நைட்ரஜன் தான் இருந்துச்சு. அண்ட் ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் அப்போ வாழ்ந்த சில நுண்ணுயிர்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் அவ்வளோ தேவைப்படலை. அண்ட் அந்த நுண்ணுயிர்கள்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உயிரோடு இருந்துச்சு. அப்படி ஆக்சிஜன் தேவைப்படாத வாழ்கிற உயிரினத்துக்கு anaerobic பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. பட் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புதிய ஆள் உள்ளே வராங்க, ஃபோட்டோசிந்ததைசர். இவங்களை சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த சைனோபாக்டீரியா அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் வாட்டரை அதோட ஃபுட்டாக மாற்றி ஆக்சிஜனை ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் எந்த ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாமல் இருந்துச்சு. பட் நாட்கள் போக போக மற்ற உயிரினத்துக்கு ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிச்சுது. இப்படி இந்த சைனோபாக்டீரியா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதால சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டது. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா ரிலீஸ் பண்ண ஆக்சிஜன் கடலில் இருக்க இரும்பு கூட மிக்ஸ் பண்ணதால் பச்சை நிறத்தில் இருந்த இரும்புலாம் கருஞ்சிவப்பு நிறத்தில் மாறிச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே கடல்லாம் அயன் ஆக்சைடுன்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கலால் தான் நிறைஞ்சி இருந்துச்சு. கடல் மட்டும்தான் இந்த ஆக்சிஜனால் அஃபெக்ட் ஆகலை, அதில் வாழ்ந்த anaerobic பாக்டீரியாவும் இந்த ஆக்சிஜன் ஒரு பாய்சன் மாதிரி அஃபெக்ட் பண்ணி சாகடிச்சுது. அப்போது கடலில் வாழ்ந்த anaerobic பாக்டீரியாவோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாகி ஃபோட்டோசிந்ததைசர்னு சொல்லப்படுற சைனோபாக்டீரியா எண்ணிக்கை அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது சைனோபாக்டீரியாவிலேருந்து வெளியே வர ஆக்சிஜன் கடல்லேருந்து வெளியே வந்து அட்மாஸ்பியரில் கலக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்படி ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் கூட மிக்ஸ் ஆனதால் பூமியோட கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனோபாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமானதால் அதோட உணவுக்கு அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிச்சு. கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சதால் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் லெவலும் அட்மாஸ்பியரில் அதிகமாச்சு. இதனால் அட்மாஸ்பியரில் இருக்க மீத்தேன் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆனதால் சுத்தமாக க்ரீன் ஹவுஸ் கேஸே இல்லாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா பூமியே பனியில் உறைய ஸ்டார்ட் ஆச்சு. இது சுமார் 300 ஆண்டுகளுக்கு வரைக்கும் நீடிச்சு பூமியே உறை பனியில் மூடப்பட்டிருந்துச்சு. இதை ஹீரோயின் கிளாசியேஷன்னு சொல்லுவாங்க. இப்படி பூமி இத்தனை ஆண்டுகளுக்கு உரை நிலையில் இருந்ததால் நிறைய நுண்ணுயிர்கள் வாழ முடியாமல் இறந்து போச்சு. சுமார் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் கிளாசியேஷன் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்போ வாழ்ந்த சில உயிரினத்தால் இந்த கோல்டு கிளைமேட்டை சஸ்டெயின் பண்ணி உயிரோடு இருக்க முடிஞ்சுது. இந்த உயிர் பிழைச்ச பாக்டீரியா தான் பரிணாமம் அடைஞ்சு பூமியை ஒரு வாழும் பகுதியாக மாற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் மாலிக்யூல் பூமிக்கு வெளியே போய் ஒரு தடுப்பு மாதிரி ஓசான் லேயர்னு சொல்லப்படுற ஒரு கவரிங்கை உருவாக்குச்சு. இந்த ஓசான் லேயர் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆபத்தான அல்ட்ரா வயலட் ரேஸ் கிட்ட இருந்து நிறைய நுண்ணுயிர்களை காப்பாத்துச்சு. இதுல இருந்து தான் பரிணாமம்னு ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பூமியில் புது புது உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. கேட்கவே ரொம்ப வியப்பாக இருக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவால் இந்த பூமியே உரைநிலைக்கு போய் பூமியில் இருந்த எல்லா உயிர்களும் அழிஞ்சு போய் அதிலிருந்து தப்பிச்ச சில பாக்டீரியாவால் பூமியில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு. இத்தனை தடைகளை மீறி சில பாக்டீரியாவால் வாழ முடிஞ்சதால தான் இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்கோம். அப்படி இல்லாமல் அந்த பாக்டீரியாவும் அந்த பனியில் இறந்து போயிருந்தா நம்ம இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.